தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மாநில வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து உரிய தீர்வை பிரதமர் மோடி வழங்குவார் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியிடம் மாநில கோரிக்கைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் அடங்கிய மனுவை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். அதன்படி சமக்ர சிக்ஷா திட்டத்தில் 2024-25 ஆண்டு நிதியாண்டிற்கான நிலுவைத் தொகையான 2152 கோடி ரூபாய் ஒன்றிய அரசின் பங்கை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதோடு 2025-2026 ஆண்டிற்கான முதல் தவணை நிதியையும் விரைவாக வழங்கிடவும் PM ஸ்ரீ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின்றி நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர 10 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி அளிக்கப்பட்டு செயல்படுத்தப்படாமல் உள்ள திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ரயில் பாதை, மதுரை தூத்துக்குடி அத்திப்பட்டு புத்தூர் மற்றும் மாமல்லபுரம் வழியாக சென்னை கடலூர் ரயில் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் திருவனந்தபுரம் குமரி இரட்டை ரயில் பாதை பணிகளை துரிதப்படுத்துவது, திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஒசூர் புதிய பாதைக்கு ஒப்புதல் அளிப்பது, மதுரை நகரை சுற்றி புறநகர் ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்த கோரிக்கை மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து நிதி உதவியையும் விரைந்து வழங்கிட ஆவண செய்யுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவத்திற்கு நிரந்தர தீர்வு காண பிரதமர் மோடி நேரடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும், ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி உபகரணங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளது. சேலம் உருக்காலைக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட நிலத்தில் பயன்படுத்தப்படாமல் உள்ள 1503 ஏக்கர் நிலத்தை பாதுகாப்பு தொழிற்பூங்கா அமைத்திட ஏதுவாக திருப்பி வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து இந்த கோரிக்கை மனுக்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி உரிய தீர்வை வழங்குவார் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.